அடிவாரத்தில் இருக்கோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி செக்கிங் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. நம்ம அதையால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது. அதையால் மலை போயிட்டு நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களும் வந்து ஒரு பையன் காணாமல் போயிட்டு வந்துட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக பார்த்தா கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு ஒரு 3 மாதம் ஆச்சு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வெளியே போக முடியல, ஒர்க்கு கொஞ்சம் அது போக அமௌண்ட் ப்ராப்ளம். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல, கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காகனா நாங்கள் வெள்ளிக்கிழமை மேலே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பசங்களாம் சேர்ந்து வெள்ளிக்கிழமை மேலே போகிறோம். நைட் ஆச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 8:15 ஆச்சு. இப்போ இருந்து போயிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ எங்கள் ஊர்லேருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours சம்திங் ஆகும். போயிருங்க சாப்பிட்டு அங்கே நாங்கள் கிளம்ப போகிறோம். ஒரு 4 பசங்க போகிறாங்க. வீடியோ போட முடியல. அந்த 1 மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ போகும்போது வீடியோ எடுக்க முடியாது, நைட் டைமில் எடுக்க முடியாது. நான் வந்து மலையை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன். சரி ஓகே, பசங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, காட்ட முடியல. நல்லது, வீடியோக்கு வரலடா அப்படிங்கிறாங்க. நான் போகும்போது காட்டுறேன். ஓகே கேஸ், ஒரு நாள் வீடியோ போடல, எதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்டு ஓகே கேஸ், சரி வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோ பார்க்கும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மூலமாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்க, அப்டேட்ஸ்லாம் வரும். ஓகே கேஸ், நம்ம ஜாலை ரெடி ஆகிட்டோம், கிளம்ப போகிறோம். நம்ம பசங்க இல்லை போகும்போது சாப்பிடணும், போகும்போது சாப்பிட்டு போயிடலாம். சரி ஓகே கைஸ், சரி வாங்க கிளம்புவோம். 1 hour later. ஹே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேரூர் தாண்டி இருக்கோம். நேராக வீட்டுக்கு நாங்கள் எங்கேயுமே நிற்கல. நேராக பேரூர்கிட்ட வந்துட்டு சரி போகிறத ஆகிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நீங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போகிறோம். சாப்பிட்டு போகும்போது அங்கே கோயிலுக்கு போய் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். நான் லைட்டாக சாப்பிட்டோம்னா தெரியாது. அதுபோக நாங்கள் சப்பாத்தி கொண்டு வந்து, நானும் கொண்டு வந்துருக்கேன், என் ஃப்ரெண்டு கொண்டு வந்திருக்கோம். அது மேலே ஏறும்போது பிரச்சனை சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இங்கே லைட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் வயிற்றுனா போயிட்டு போயிடலான்ற மாதிரி ஐடியா. அப்புறம் அதுவும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. நைட்டு சாப்பிட்றது ஸ்நாக்ஸ், அதாவது காரமாக இல்லாமல் சும்மா ஸ்வீட்டு கடலப்பருப்பு அந்த மாதிரி சாப்பிடலான்னு வாங்குகிறோம். இது வாங்க கோயிலுக்கு போயிட்டு தண்ணி பண்ணுறேன். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி அடிவாரம் வந்துட்டோம். இங்கே வந்து பைக்கிங் பார்க்கிங் போகிறக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. இடம் பைக் பார்க் பண்ணிட்டு எப்படியோ ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டோம். போட்டு சேஃப்டிலாம் போட்டு லாக் பண்ணிட்டோம். எதுக்கு சரி எல்லாம் சொல்லி ஹெல்மெட்லேருந்து எல்லாருமே லாக் போட்டாச்சு. நான் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி உள்ள பிளக்கை கழட்டிட்டு போகிறாங்க. ஆமாண்டா, ஸ்பாக் பிளக் கழட்டிட்டு போனாங்க. அங்கே பசங்களாம் கழட்டிட்டு இருந்தானுங்க. அந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணுறாங்க. நாங்கள் சும்மா லாக் மட்டும் போட்டோம், வேறு எதுவும் இல்லை கழட்டுறதுக்கு. அவ்வளோதான், வண்டி நிறுத்திட்டோம். கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஆரம்பிக்கிறோம். பனின்னு மட்டும் போட்டேன்னா இப்படியே போட்டேன்னா ரொம்ப எடுத்துரும், டயர்டாயிடும். அதனால் சரி வாங்க போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். மறுபடியும் மேலே ஆரம்பிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லு ஒன்றும் சொல்ல வரல. பாருங்க, இதே சிரிப்பு இதே அத்தாளமே திரும்பி வரும்போது இருக்கான்னு பார்த்து போர் வீலர் எடுத்துருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட் மலையிலே பிளாட் படுத்தாடா பீச் தான் கூப்பிட்டு போவோம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன், ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் இன்னும் தண்ணி மட்டும் எல்லாம் 4 பேர் ஆளுக்கு ஒரு பேக். பாருங்க எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பேக்கெல்லாம். ஃபர்ஸ்ட் மலையே பிளாட் கைஸ். சரி பாப்போம். பிக்னிக் வந்த மாதிரி வந்துருக்காங்க. சரி யாரும் பண்ணுறேன். அடிவாரத்தில் இருக்கோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், ஃபுல் கூட்டம் இருக்குது. அப்படியே இப்போ பசங்க ஸ்டிக்கு வாங்கினாங்க. 2 பசங்க மட்டும், நானும் இவனும் வாங்கலை. மற்ற 2 பேர் வாங்கினாங்க. ஸோ ஸ்டிக்கு வாங்க போயிருக்காங்க. வாங்கிட்டு வரட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கூட்டம் காட்டுற பாருங்க. வேறு எங்கள் ஆள் குச்சி வாங்க நிற்கிறாங்க 2 பேர். அங்கே அவங்க 2 பேர் தான் குச்சி வாங்க நிற்கிறாங்க. அதுக்கே சமலே நிற்குது கைஸ். நல்ல கூட்டம். நான் கூட்டம் இருக்கான்ட்டு வந்துட்டேன், ஆனால் ஃபுல் கூட்டம் கைஸ். உள்ளே ஏற ஆரம்பித்தோம். உள்ளே ஆரம்பித்து முதல்ல விநாயகர் இருக்காரு, கும்பிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே போவோம். இதே ஏற தைரியம் திரும்ப எங்களுக்கு திரும்ப இறங்கும் போது இருக்குன்னு இதே தெளிவோட. ஆனால் நல்லா கூட்டம், செம கூட்டம். அப்போ வெள்ளிங்கிரி ஆண்டவனை நோக்கி பயணம். ஆமாம், இங்கே வந்து மேலே லேடிஸில் ஏற மாட்டாங்க. லேடிஸில் வந்து ஃபேமிலியோட வந்து லேடிஸை கீழே தங்கிடுவாங்க. ஜென்ஸில் வந்து மேலே ஏறிட்டு இறங்குவாங்க. இதான் முன்பக்க கோயிலோடது.
கைஸ் படி வரோம். இப்போ சுற்றி நாங்கள் மேலே போய் ஏற போகிறோம். 4 பேர் போகிறோம் கைஸ். மேலே ஏறிட்டு போக கொஞ்சம் நைட் டைமாக மேக்ஸிமம் அதில் காட்ட முடியாது. என்ன காரணம் ஃபுல்லாக இருட்டு, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது தான் நான் காட்டுறேன். மார்னிங் வெடிச்சது உங்களுக்கு தெய்வம் ஃபுல்லாக காட்டுறேன். ஓகே கைஸ் வாங்க போகலாம். நன்றி வணக்கம். கைஸ் அப்படியே கும்பிட்டோம். இங்கே கும்பிட்டு அப்படியே நடந்து போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தொடர்ந்து 8 வருஷம் வந்திருக்கேன். இந்த ஒரு ஒர்க்குக்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் எனக்கு கேப் விழுந்துருச்சு. 5 வருஷத்துக்கு கேப் விழுந்துருச்சு. இப்போ கூட ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை காட்டுறேன் பாருங்கள். அதுதான் கூட்டத்தை பாருங்கள். இங்கேயே சரியான கூட்டம். ஃபுல்லாக இங்கே செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங்காக ஃபுல்லாக கூட்டம். ஏன்னா பிளாஸ்டிக்லாம் மேலே கொண்டு போகக்கூடாது, அதுக்காக இங்கேயே செக்கிங் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள். அவங்க வந்து இது செக் போஸ்ட்டுக்கு செக்கிங் மாதிரி செக்கிங் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கிழிச்சு வீசிடுவாங்க. கைஸ் நீங்கள் போகும்போது பேக்கில் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக பேக் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் கேனுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த ஸ்டிக்கரை வாட்டர் கேன் கொடுத்தீங்கன்னா இங்கே 20 ரூபா கொடுத்துருவாங்க. ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. 20 ரூபா கொடுத்து ஸ்டிக்கர் தர்றாங்க. இந்த ஸ்டிக்கரை ஓட்டிட்டு திரும்ப வந்து வாட்டர் கேன் வந்து 20 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க கைஸ். மேலே நான் உள்ளே வந்துட்டேன். எங்கள் பசங்களும் வந்துட்டான். ஒருத்தன் வந்துட்டான். இன்னும் 2 பேர் இங்கே ஸ்டிக்கர் ஒட்டினியா? சரி, இன்னும் எங்கள் பசங்க இருக்காங்க. அவங்க வந்தோடனே அப்படியே மேலே ஏறிடுவோம். மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேக பாருங்க, குச்சி ஏகப்பட்ட குச்சி கிடக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி திரும்பி வரும்போது கீழே போட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு விருப்பம் வந்து 2 மணி தூக்கிட்டு போய்க்கலாம். எங்காச்சும் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு மலை ஒன்று வெள்ளை விநாயகர் கோயில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 ஆரம்பித்த மணி 12 1 ஹவர் ஃபஸ்ட்டு மலை ஏறுறதுக்கு. ஃபஸ்ட்டு விநாயகர் பகையில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் காயில் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு மலை ஏறுக்கு 1 ஹவர் ஆகுது. பார்த்துக்கோ ப்ரோ, பார்த்துக்கோ ப்ரோ. ஃபஸ்ட்டு மலை ஏறிட்டு கஷ்டப்பட்டு ஏறும். ஆனால் பெருசாக கஷ்டமாக தெரியல பஸ். உண்மையாக கஷ்டம் தெரியல கைஸ். ஃபஸ்ட் மலையில் ஏறி ஜூஸ் குடிச்சோம், சோடா அடிச்சுட்டு இங்கே அப்படியே அங்கேயும் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50+ ஏறுறாங்க. அப்புறம் 10 கீழே இருக்கிறவங்க ஏறலாம். இந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6350 அடி. கடல் மட்டத்திலேருந்து 6350 அடி கைஸ் ஏறுறது. மொத்தம் 7 மலை. முதல் மலை வந்து வெள்ளை விநாயகர் கோயில். ஆனால் சீக்கிரமே டக்குன்னு ஏறிட்டோம். பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கல, டயர்டும் ஒன்றும் தெரில. ஏன்னா பிரச்சனை காட்ட முடியல. ஃபுல்லாக சுற்றி இருட்டாதே இருக்குது. உங்களுக்கு மார்னிங் டைமில் வெடிஞ்சுக்கிற ஃபுல்லாக காட்டுறோம். எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சூரிய வெளிச்சம் வர்றதுக்குள்ளே போய் சூரிய வெளிச்சத்தை நான் காலையில் பார்க்கணும். அதாவது அதுக்காக தான் வரி குடின்னு போகிறோம். அப்படி கொஞ்சம் காய்ச்சி பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை முடிஞ்சு வழுக்குப்பாறையோட இருடா மறுபடியும் 3வது மலை ஏற போகிறோம். 2வது மலை கொஞ்சம் சீக்கிரம் ஏறிட்டோம். ஆனால் இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1:15 முக்கால் தெரியுமா? ஆமாம், 12 அங்கே 1/4 மணி நேரம் இருந்தோம். அரை மணி நேரம் தெரியுதுங்க செகண்ட் மலை. இப்போ 3வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3வது மலை கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் லாங் அதிகம். போகலாம் காய்ச்சி. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் மலை இருக்கிற கோவில் காய்ஸ். பார்த்தீங்கன்னா 3வது மலை ஏறியாச்சு. 3வது மலை முடிஞ்சு வண்டிங்க. 4வது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு எடுத்துகிட்டு அரை மணி நேரம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:45 ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 3வது மலை முடிஞ்சு 4வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போது 5வது மலை போயிட்டுருக்கோம். மணி 3 ஆச்சு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மலை இருக்கிற இடத்துல காணாமல் போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடிச்சி வரக்குமே படாயிடுச்சு. இப்போ நாங்கள் ரீஜாயின் ஆகிட்டோம். எங்கே ஒரு சாமான இடம் கிடச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட போகிறோம். பசி கிளம்பிடுச்சு. நல்லா தான் இருக்குது கைஸ். கால் வெளியே தெரில, குளிருக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா குளிரவே ஆரம்பிச்சிருச்சு. சப்பாத்தி சாப்பிட்டோம். சாப்பிட்ருக்கோம். கண்ணாடி குதுக்குறா கொஞ்சம் மேலே
சாப்பிட்ருக்கோம் சப்பாத்தி எல்லாம் 5வது மலை ஏறினு 5ஆம் மலை ஏறினு அங்கிட்டு சாப்பிட்ருக்கோம். அப்படி போயிட்டோம்னா இன்னொரு மலை அங்கே இருக்குது. அங்கே ஏறி இறங்கினோம்னா கீழே வந்து சொனை இருக்குது. அங்கே போய் குடியில் போட்டு 7வது மலை அதிகபட்சம் இன்னும் 2 மணி நேரத்தில் மேலே ஏறி போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்க்கணும். சன்ரைஸ் பார்க்குறது மெயினாக போகிற சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே இறங்குறது தான். சன்ரைஸ் பார்க்கணும். 9 மணிக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. குறைஞ்சது 10 மணிக்கு மேலே தான். வெயிலுக்கு தான் கீழே போகும். சரி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு மாநில காட்டி அடுத்த மலை காய்ச்சி பார்த்தீங்கன்னா 5வது மலை கீழே இறங்கிட்டு இருக்கோம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சொனை இருக்குது. அப்போ அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே மறுபடியும் அங்கேருந்து ஏற ஆரம்பிச்சோம்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் வந்துவிட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் எப்படி ஆயிரும். மேலே 2 மணி நேரம்னு வைங்க. எப்படி ஆயிரும். அங்கே போய் கூட்டம் இருந்துச்சுன்னா சாய்க்கு முறைக்கு லேட்டாக கும்பிடணும். சரி அப்படியே போகலாம். காய்ச்சி பார்த்தீங்கன்னா 6வது மலையில் இருக்கோம். இது சொனை இப்போ இருக்கிறது சொனையில் இருக்கும். தண்ணி கம்மியத்தான் போது எனக்கு கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. தண்ணி கம்மியத்தான் போது எனக்கு கூட்டம் சரியான கூட்டம். கூட்டம் செம கூட்டம் கேட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு குளிக்காண்டு பார்த்தா எனக்கு குளிர் அது போக ஃபுல்லாக கழிச்சாக இருக்குது. அவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக குளிக்க முடியாது. சும்மா கை கால் மட்டும் கழுவிட்டு போகலான்னு குளிச்சுட்டு அப்படியே வந்தீங்க சாமி கும்பிட்டு போவாங்க. அப்புறம் 6வது மலை வந்து நாங்கள் குளித்தோம் சொனையில் குளிச்சுட்டு மோடி இப்போது 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது. 7வது மலை போயிட்டுருக்கோம். நாங்கள் தெரியுது ஏறும்போதும் தெரியும். காய்ஸ் கிட்டத்தட்ட மேலே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னொரு 10 ஸ்டெப் வச்ச மேலே போயிடுவோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் ஷார்ட்கட்லாம் போட்டு டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டோம். காய்ஸ் சன்ரைஸ் ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிற்கிறேன்னா அந்த பக்கம் போக முடியல. கூட்டமாக இருக்காட்டி காட்ட முடியல. சன்ரைஸ்க்காகவே இவ்வளோ சீக்கிரம் ஏறினது. ஆனால் பார்க்க முடியல. கொஞ்சம் வெடிஞ்சிச்சு. எவ்வளோ நேரம் மணிக்கு லைனில் டெய்லி காலை வெடிங்க சார். எவ்வளோ நம்ம லைன் நிற்கிறோம். எவ்வளோ லைன் நிற்கிறோம். 1/2 மணி நேரம் இருக்கோம். அங்கேயே ஊச்சிருச்சு. அது பார்த்தா பார்க்க வேண்டியது. இந்த பக்கம் பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்கு. இன்னொரு கிலோட போகுது. என்னோட பேக்ரவுண்ட் இந்த கல்லு பாருங்க. இந்த ஒரு டச்சுலையுமே அந்த மேலே வந்தோன்னே முதல்ல விநாயகர் கோயில் இருக்குது. அப்படியே கும்பிட்டு எல்லா கோயிலும் விநாயகர் பாறை பாருங்க. எவ்வளோ பெரிய பாறை. சன்ரைஸ் பார்க்குறேன். சன்ரைஸ்லாம் முடிஞ்சு. காய்ஸ் கும்பிட்டு அவன் கீழே போயிருப்பான். காய்ஸ் கும்பிட்டு அப்படி வந்து திண்ணி எடுத்து கொடுத்தாங்க பாக்கெட்டு. அது வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கீழே போகும். பாட்டை போட்டுட்டாங்க.
படை விட்டு கும்பிடாச்சிங்க அப்படியே கீழே போயிட்டு இருக்கோம். அப்படியே கீழே போகலாமா? கீழே இறங்குறது பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குங்க. இந்த மண் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வழுக்குது, ஸ்கிட் ஆகிடுது. தெரியாமல் காய வச்சோன்னா அப்படியே உள்காட்டிடுறாள். ஸோ பார்த்தவங்க இறங்கும்போது சைடாக கால் வச்சுருங்கன்னா கால் வந்து சீக்கிரம் வழுக்காது. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களும் வந்து ஒரு பையன் காணாமல் போயிட்டு வந்துட்டு கைஸ் இப்போ ஏறி கொஞ்சம் தூரம் தான் இறங்கணும். சரி கோன்ட்டு அப்படியே எதோ சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணேன். சாப்பிட்றேன் எது ஒன்று ஆப்பிள் இருக்குது நீ லைட்டாக பொலிஷன் பண்ணால் நிற்காமல் போயிடலாம்டா. அப்படியே இறங்கலான்னு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு ஏறும்போது. அதே மாதிரி இறங்கும்போது கஷ்டமாக தெரியுது. இறங்கும்போது பார்த்து இறங்கணும். ஏன்னா வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கிட் ஆகுது. விழுந்து கீழே நம்ம வந்து இல்லாமல் ரெண்டு சேர்த்து கூப்பிட்டு போயிடுவோம். யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா சப்போஸ் யாராவது வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக பார்த்துக்கலாம் வந்துட்டு. இங்கே உள்ள இது யூரின் ஈரவாக பாத்ரூமும் போயின்னா பார்த்துப்பாங்க. அட்டைப்பூச்சியில் நிறைய இருக்குது இங்கே. ஏழாவது மலை இறங்கி கீழே 6வது மலைக்கு வந்துட்டோம். இப்போ சொன்னால் அந்த பகுதிக்கு வந்துட்டோம். நைட் டைமில் காமிக்கும் உள்ள தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரியும். பார்த்திங்கன்னா போகிற தடத்துலேயே எல்லாம் வந்து அசிங்கம் பண்ணி வச்சுருக்கானுங்க. அருவு கட்டினாய் ஒரு அருவுன்றது இருந்தால் ரோட்டில் பண்ணியிருக்க மாட்டானுங்க. என்ன ஒரு அருவுன்னு தெரியல. ரோட்டில் நடப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு இல்லாமல் ரோட்டில் அசிங்கம் பண்ணி என்ன பழக்கமாக தெரியல. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வழியே தெரியும். தூங்கி எழுந்தோம் தான் தெரியும். அதான் சுடுதண்ணி குளிச்சோம் செய்ய போயிடும். வேணா ப்ரோ நாங்கள் நைட்டில் இருந்தால் நைட்டில் ஏறி பகலில் இறங்குறோம். என்ன காரணம்னா நைட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் ஹீட் இருக்காது, சூடு இருக்காது. நீட்டாக ஏறிக்கலாம். இறங்கும்போது காலையில் இறங்க ஆரம்பிச்சிட்டோமா சீக்கிரமாக 11 மணி 12 மணிக்கு இறங்கிடுவோம். வெயில் நல்லா வெயில் வரைக்கும் இறங்கிட்டோம்னா நமக்கு அந்த கால் சூடுறது பிரச்சனை இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ இறங்கிங்க. நான் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு 5 நாளைக்கு முன்னாடி அமாவாசைக்கு அப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் வாங்க. அந்த அமாவாசைக்கு அப்புறம் வந்தீங்கன்னா வெயில் சுத்தமாக இருக்காது. நைட் டைமில் நீங்கள் லைட் யூஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஷூ போட்டு அதெல்லாம் உங்கள் விருப்பம். மேக்ஸிமம் யாரும் போடுறதில்லை, ஒரு சிலருக்கு போடுறாங்க. நீங்கள் போடுறனா கூட போடலாம். வீடியோ மண்ணுக்கு இடத்துல கொஞ்சம் பார்த்து வாங்க. கால் சைடை வச்சு வாங்க, இல்லைன்னா வலிக்கிச்சுன்னா கீழே விழுந்துருவீங்க. இப்போது அந்த 7வது மலையில் ஒரு பையன் கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு அந்த பையனுக்கு. இது வந்து அந்த ஃபாரஸ்ட்காரங்க இருப்பாங்கள்ல, அவங்க அந்த பையனை இப்போ தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து தான் அந்த பையனை இது பண்ண போகிறாங்க. பாவம் அந்த பையன் தேவையாது. ஓடக்கூடாது மலையில், முடிஞ்சோ ஸ்லோவாக போங்க. குச்சி கையில் இருக்குது, குச்சி நெக்குன்னு ஊனிடக்கூடாது. குச்சி நெக்குன்னு ஊனினாலும் கீழே உள்காட்டிடும். ஃபேஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. ஒரு 5 வருஷம் ஆச்சுங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைகள் கம்மி தான். ஆனால் இப்போ கடை எங்கள் பக்கத்தில் அதிகமாகிடுச்சு. நீங்கள் எது ஒன்று வாங்கணுன்னாலுமே குறைஞ்சது 50 ரூபாய்க்கு குறைவு எதுவுமே கிடையாது கேஸ். எதுவும் நம்ம ஊரில் வாங்க 20 ரூபா கிலோ வந்து 10 ரூபா கிலோ எல்லாமே 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு குறைவிங்க எதுவுமே இல்லை. உங்கள் விருப்பம் வாங்குறது. 5வது மலை இறங்கிட்டு இருக்கோம். கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே குட்டி பாப்பா ஏறிட்டு இருக்கா. அதான் 50+ 10 எபோவும் 10 பிலோவும் மட்டும்தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இங்கே இருக்குது. இந்த கோயில் அப்படி இருக்குது. லேடிஸ் மேக்ஸிமம் ஏற மாட்டாங்க.
வழி விடுங்க, வழி விட்டு நில்லுங்க, வழி விட்டு நில்லுங்க. ஓரமா வாங்க, வழி விட்டு நில்லுங்க. காய்ஸ் கீழே இறங்கியாச்சு. கீழே வந்துட்டு வந்தாச்சு. மணி 11 கைஸ் இறங்கிட்டோம். சரியான கூட்டம் இருக்கு, சரியான கூட்டம் இறங்கிட்டோம். முதல்ல அப்புறமா முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போய் இருக்கல. காய்ச்சி வந்தோடனே 2 பேரையும் படுத்துட்டோம், முடியல. ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், ஒருத்தன் ஆல்ரெடி இறங்கி வண்டிக்கு போயிட்டான். அதனால முடியல, நாங்கள் வந்தோடனே படுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கிளம்புறோம். சரியான இது ஏரியா இருக்குங்க, சும்மா சும்மா இருந்த ஒரு திடீர்னு ஏரியா எங்களுக்கு செம்ம ரிஸ்க்காக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் நாங்கள் தண்ணி போட்டேன். பார்த்துருப்பீங்க, ஏறி இறங்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னால் வந்து 5வது மணிக்கு மேலே வெளியே எடுக்க முடியல. ஏன்னா இறங்கும் போதே ரொம்பவுமே டயர்டாகிடுச்சு. வெயில் கொஞ்சம் வந்துருச்சுன்னா, அதனால் இறங்கும் போது அவனை வீடியோ எடுக்கவே முடியல. தாட்டை இல்லைன்னு வைங்க, வீடியோ எடுக்கிற தாட்டே இல்லை. எப்படா கீழே இறங்கி சேர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இடையில பார்த்தீங்கன்னா ஒருத்தன் முன்னாடி போயிட்டான், அவன் தொலைஞ்சிட்டான். எங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்தான், அவனே இங்கே ஆகும். நாங்கள் 2 பேர் வந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறவன் போயிட்டானே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் பின்னாடி வந்தால் வரானா எங்களுக்கு தெரியல. நாங்களும் அங்கங்கே நின்று வெயிட் பண்ணி அவன் எப்படா வருவான்னு பார்த்து கூட்டுறதுக்கு பெருதாகிடுச்சு. அது என்ன, ஒரு ஹைக்கிங், ஒரு அட்வென்ச்சர். நான் அட்வென்ச்சர் ரொம்ப எதிர்பார்ப்பேன், அதுக்காக நான் போகிறேன். ஏன்னா ஏழு நான் போயிட்டுருக்கேன். ஒரு தொடர்ந்து அப்பா கூட 4 வருஷம் போனால், ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். ஒரு அப்புறம் நான் ஒர்க்கில் இருக்கும்போது அந்த ஒர்க்கு கொலிக்ஸ் வந்து நாங்கள் போனோம். 8 வருஷம் போயிட்டேன். 1 வருஷம் வந்து இப்போ நான் 30 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன காட்டுக்குள்ளே போகிறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கம் போகிறோம் அப்படின்னா இப்போ கீழேயே அவங்க செக் பண்ணி எல்லாம் இது பண்ணி பிளாஸ்டிக்கெலாம் கொண்டு போகாதீங்க, எங்களுக்கு ஆகுது, விலங்குகள் சாப்பிட்றது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அந்த போதை பொருள் ஆன்ஸு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது கொண்டு போகிறாங்க. வாட்டர் கேனில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க சரக்குலாம். அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வாட்டர் கேன் அவங்க வாட்டி வீசிட்டு போயிடுறாங்க. டோக்கன் போட்டு கொடுத்து மயிலே வச்சு தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க, வாட்டர் கேன் தூக்கி வீசுறாங்க. அப்புறம் ரோட்லேயே அசிங்கம் பண்ணி வைக்கிறாங்க, போகிற இடத்துல ஒரு ஓரமாக போய் போடலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நடக்கிற நைட் டைம் நடக்கும்போது அங்கே என்ன இருக்குது ஏது இருக்குதுலாம் பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டு கண்ணை முடிட்டு போகிறோம், விதிச்சுட்டு ஒரு பேசிக் சென்ஸுங்கிறதே அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது பப்ளிக். நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ அழகான இடத்த வந்து வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் தொடங்குறாங்க. அந்த ஒரு இடத்த நம்ம நீட்டாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும். ஒரு பேசிக்கான டென்ஸு யாருக்குமே கிடையாது. சரியான டென்ஷனாக இருக்குது, நினச்சா ரொம்ப டென்ஷனாக இருக்குது. என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் வீட்டு வாசல் போயில யோசிக்க முடியும். அந்த ஒரு எண்ணம் வரணும்ல, அப்படிலாம் கிடையாது. எல்லா பக்கம் அந்த பாத்ரூம் போய்க்கிறாங்க, அந்த 6வது மேலே தண்ணி சொனையாக இருக்கிறாங்க, அப்படியே ஃபுல்லாக 4 வருஷம் வச்சுருக்காங்க. அப்படியே போய் எல்லாம் தண்ணிக்கிறீங்க, எல்லாரும் குளிங்க, எல்லாருமே அதில் தீர்த்தவர்களாக அது வந்துட்டு போகிறீங்க. நமக்கு அதை சொல்லவா முடியாது, கோயில் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு நமக்கு. என்னவோ சரி, ஓகே கைஸ், அங்கே போகிறீங்கன்னா நம்ம சுற்ற நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் நீட்டாக போய் நீட்டாக வாங்கலாம். நீங்கள் போயிட்டு வர்றது நீட்டாக வச்சு சுத்தமாக அந்த அழகை ரசிங்க, தப்பு இல்லை. ஏன்னா நான் நைட் டைமில் போயிட்டு பகலில் வந்தேன். ஏன்னா ரிஸ்க்கு கம்மி. ஏன்னா பகலில் ஏறணும்னா ஃபுல்லாக வெயிலே சீக்கிரம் டயர்டாகிடும். ஸோ நைட்டு இருந்தால் ரிஸ்க்கு கம்மி, நைட்டில் ஏறி பகலில் இறங்கிடும். போகிறீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அப்படி ட்ரை பண்ணுவேன், எப்பவுமே வயசு வருஷம் அப்படி ட்ரை பண்ணுவேன். பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் போயிருக்கீங்க, இந்த கோயிலுக்கு யார் போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், அப்டேட்ஸ்லாம் வரும். சரி, ஓகே, போகலாம்.